மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் திரைப்படம் சமூக சிக்கல்களை, சூழல்களை ஒரு படமாக பிடித்து காட்டியிருக்கிறது. இயக்குநர்களின் இமயம் என்று அழைக்கப்படுகிற மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படங்களிலே முதல் 5 திரைப்படங்கள் மகத்தான வெற்றியை பெற்றது. அதற்கு காரணம் கிராமத்திலே இருக்கக்கூடிய யதார்த்தங்களை அவருடைய பாணியில காதல் உள்ளிட்ட சில காட்சிகளை மையப்படுத்தி அவர் கொண்டு வந்திருந்த அந்த படங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அதை போலத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய சமூக முரண்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த மக்களினுடைய அவலங்களை எல்லாம் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய 5 திரைப்படங்களிலும் மிக நேர்த்தியாக சமூக அக்கறையோடு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவர் ஒரு உரையாடலின் போது, என்னுடைய படத்தை நீங்கள் படமாக பார்க்க கூடாது, அதை ஒரு புத்தகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் 5 படங்களையும் நான் பார்க்கிற பொழுது அது ஒரு 90களிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனினுடைய டைரியாகவே அது படமாக காட்சியளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இளைஞனுடைய ஆதங்கங்கள், அவனுடைய உணர்வுகள், வலிகள், இவையெல்லாம் நேர்த்தியாக சமூக அக்கறையோடு கடத்தப்பட்டிருக்கிறது. பைசன் திரைப்படத்திலே கூட நம்மை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற வேலியை உடைப்பது ஒரு வகையான அரசியல் என்று சொன்னால், வேலியே போடாத அளவிற்கு நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதும் ஒரு வகையான அரசியல் என்பதை மிக தெளிவாக இளைஞர்களுடைய மனச்சாட்சியாக நின்று இந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் தோழர் மாரி செல்வராஜ் அவர்கள். இயக்குநர்களின் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்களைப் போல இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலும் ஒரு மகத்தான இயக்குனர், இளைஞர்களினுடைய உணர்வுகளை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளியை நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி, பைசன் திரைப்படம் மட்டுமல்ல, அவருடைய படைப்புகள் அனைத்தும் சமூக அக்கறையோடு வெளியே வருகிற காரணத்தினால் அவை அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்தாயின் தவப்புதல்வன் தமிழ் திரையுலகில் மிகுந்த எதிர்பார்ப்போடு தாய் தமிழ் சமூகத்தில் நிலவி வருகிற பல்வேறு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாட்டாளி வர்க்கங்களில் அல்லது பல்வேறு சமூக முரண்களில் இந்த தாய் தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் பல 100 ஆண்டுகளாக நசுக்கப்பட்டு வருகிறது. அந்த கொடுமையிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கான பல்வேறு அரசியல், சமூக சூழல், தத்துவம், கோட்பாடு இங்கு பரப்பப்பட்டு வந்தாலும் இன்னும் அந்த ஒடுக்கப்பட்ட அல்லது அந்த தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒடுக்குமுறைக்கு இரையாகி கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை தலைநிமிரச் செய்வதற்கு இந்த தமிழ் திரையுலகில் புதிய நட்சத்திரமாக வலிமையாக வளர்ந்து வருகிற மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த இயக்குனராக நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் 4 படைப்புகளை தந்து இப்பொழுது பைசன் என்கின்ற திரைப்படத்தின் வழியாக எப்படி அந்த திரைப்படத்தில் கிட்டான் என்கின்ற அந்த கேரக்டர், அந்த பாத்திரம் உலகத்தில் எல்லா தடைகளையும் கடந்து இந்த தமிழ் மண்ணில் கடைசி குடிசையில் வாழுகிற ஒரு மனிதனையும் தலைநிமிரச் செய்திருக்கிறது. அல்லது இந்த தேசத்திற்கு பெருமையை தேடி தருகிற ஆற்றல் அந்த மண்ணின் மக்களிடத்தில் இருக்கிறது, அந்த இளைஞரிடத்தில் இருக்கிறது என்பதை போல இன்று திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக, எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஐயா அவருடைய அடுத்த வாரிசாக நம்முடைய தமிழ் மண்ணில் கிராமப்புறங்களிலே அன்பு, காதல், வீரம், சமூக சிக்கல்களிலிருந்து இந்த சமூகத்தை விடுவிப்பதற்காக தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய எழுத்தில், தன்னுடைய கனவுகளை எல்லாம் இந்த திரைப்படங்களின் வழியாக கடத்துகிற பெரும் ஆற்றலை பெற்றிருக்கிற மகத்தான ஒரு திரை கலைஞர், இயக்குனர் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் பல்வேறு திரைகளில் பல்வேறு விருதுகளை பெற்று பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிற நம்முடைய இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பைசன் திரைப்படமும் தமிழ்நாடு அரசினுடைய விருது, தேசிய விருது, சர்வதேச விருதை பெறுகிற அளவிற்கு அதுல எல்லா வகையான உணர்வுகளையும் கடத்தி இருக்கிறார். அதுல காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, வீரம் இருக்கிறது, இந்த மண்ணில் இருக்கிற சமூக முரண் இருக்கிறது. அதனால் ஏற்படுகிற வழிகளை, இந்த எவ்வளவு ஆழமான வழிகளை கடத்த முடியுமோ அத்தனை வழிகளையும் தன்னுடைய வாழ்நாளில் பெற்ற அனுபவத்தை கடத்தி இருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்.
அவர் எங்கிருந்து இந்த கதையை அல்லது தேடி படித்ததை அல்ல, தான் வாழ்வியல் சூழலில் இருந்து தான் கற்றுக்கொண்ட அனுபவித்த அத்தனையையும் அது கருவாக, அது இன்று கருவுற்று பைசன் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது. எண்ணி எண்ணி இந்த தாய் தமிழ் சமூகம் எல்லா வகையான தடைகளையும் தகர்ப்பதற்கு சாதி மதம் அல்லது வர்க்கத்தை கடந்து தாய் தமிழ் சமூகம் தலைநமர இந்த பைசன் திரைப்படம் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பதனால் என்னுடைய ஆறு தம்பி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பல்வேறு வெற்றி படைப்புகளை நாளெல்லாம் தந்து எத்தனை வெற்றி படங்களிலும் அத்தனையும் விருது பெறுகிற அளவிற்கு ஒரு தனித்துவமான வணிக நோக்கம் அல்லாத பண ஆதாயம் இல்லாத சமூக அக்கறை உள்ள படங்களாகவும் இருக்கிறதனால் ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகமும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தாய் தமிழ் சமூகமும் இந்த திரைப்படத்தை பார்த்து அது எல்லா வகைகளிலும் வெற்றி பெறுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும். பைசன் திரைப்படம் வெற்றி பெற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுதலை இயக்குனர் எழுத்தாளர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றேன். அந்த சூழல் எங்களுக்கு தெரியும். அவருடைய வழி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இந்த வழிதான் என்னுடைய காட்சிகளாக படமாக எடுக்கப்படுது. அதை உணர்ந்திருக்கேன். அதே நேரத்தில் இந்த கபடின்றது ஒரு பெரிய விஷயம். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும், குழு ஆரம்பிக்கும். அதுலேருந்து அதை நாங்களாம் அந்த உணர்வுபூர்வமாக பார்த்துருக்கோம். அதை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். சும்மா சாதாரணமாக சொல்லலை. எதிர்காலத்தில் கடந்த கால தவறுகளை அதை பெரிய சார்ஜஸாக பண்ணாமல், 2 சமூகங்களுக்குள்ள பெரிய சார்ஜஸாக அதை கொண்டு போகாமல், அதான் அவருடைய பெரிய விஷயமே. இணக்கமாக கொண்டு தேவை, இணக்கம் தான். அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இணக்கம் தேவை. அது அவர் ஒரு பொது சிந்தனையோட, தொலைநோக்கு சிந்தனையோட, இன்றைய தேவையை கருதி, அது படம் அல்ல, இளைய தலைமுறைக்கு பாடம். பல்வேறு தடைகள் இருந்தாலும் மனதிருந்தால் நாம் தடைகளை உடைக்க முடியும். தடை எல்லா வகையிலும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. சாதி மதம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை கொடுத்திருக்கிறாரு. அந்த நல்லிணக்கத்தை காட்டினது ரொம்ப வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. உங்களுடைய வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழியை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த வழியை நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வழி தொடரக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய படைப்பாளி. உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறேன். வணக்கம்.